உண்மையிலே இவங்களுக்கு வந்து மின்சாரம் தான் தேவை அப்படின்னா இப்போ அந்த 5400 கோடி ரூபா சொல்கிறாங்க இல்லையா, வெறும் 5 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு 2 மெகாவாட்டு வந்து காற்றாலையில் வந்து நம்ம எடுத்துட முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 5400 கோடி ரூபாய்க்கு வந்து 1000 மெகாவாட்டுக்கு மேலே வந்து நம்ம வந்து சுற்றுச்சூழல் மாசு கெடாமலே நம்ம எடுத்துட முடியும். இதே தான் வந்து சூரிய சக்தியை வந்து பயன்படுத்தி பண்ணுறதுலையும் இதை விட இந்த காசுக்கு வந்து இதை விட அதிகமான மெகாவாட் மின்சாரங்களை நம்ம வந்து சுற்றுச்சூழலுக்கு கேடு இல்லாமலே வந்து கொண்டு வர முடியும். ஆனால் இவர்களோட நோக்கம் திருவொற்றூருக்கு அருகாமையில் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. கப்பல் மோதினத்தில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. அதில் அண்ணெல்லாம் கூட அங்கே வந்து பார்த்தாங்க அந்த இதெல்லாம். ஆனால் அதனுடைய பாதிப்பு, கடலில் விழுந்த அந்த எண்ணெயோட பாதிப்போட பரவல் வந்து புதுச்சேரி வரைக்கும் இருந்தது. அப்போது வந்து அது மண்ணின் மைந்தர்னு அப்போ நம்ம பேச முடியாதுல்ல. காற்றுக்கு என்ன வேலி, கடலுக்கு என்ன மூடிங்கிற மாதிரி தானே. இப்போது திருவொற்றூரில் வந்து ஒரு வாயு கசிவு ஏற்படுது. திருவொற்றூர் சுற்றி வந்து நம்ம ஏதாவது வேலி வச்சுருக்கோமா, காற்று இதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக நம்மளை எதிர்க்கிறோங்கிற பேரில் வந்து சாதாரண மேடை பேச்சாளர்களாக இவங்க மாறிட்டாங்க. அங்கே கருத்து கேட்பு கூட்டமாக அது ஆகாமல் ஒரு மேடை பேச்சு மாதிரி நமக்கு வந்து நாங்கள் தான் இங்கே வந்து ஹீரோ, நீங்கள்லாம் வந்து வெளியிலேருந்து வந்தவங்கலாம் ஹீரோ இல்லை அப்படி இப்படின்னாங்க. தமிழ்நாட்டுக்கே சீமான் தான் ஹீரோன்னு அவங்களுக்கு தெரியலை. வணக்கம். இன்றைக்கி தினகரனில் நம்முடைய இருந்திருப்பவர் வடசென்னை மண்டல செயலர் அண்ணன் கோவில் அவர்கள். வணக்கம். எண்ணூரில் வந்து அனல் மின் நிலைய விரிவாக்க தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம். அந்த கருத்து கேட்பு கூட்டத்தை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு கோரிக்கைகள் வந்து வலுப்பெற்று வருது. நான் ரத்து பண்ணலை. ரத்து பண்ணுற அளவுக்கு அங்கே என்ன நடந்துச்சு? கருத்து கேட்பு கூட்டம் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு சிறிய மண்டபத்தில் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அது இல்லாமல் அந்த எண்ணூர் பகுதி மக்கள், பொதுமக்களுடைய கருத்து கேட்பதற்காக தான் பொதுவாக வந்து இந்த கருத்து கேட்பு கூட்டமே நடத்தப்படணும். ஆனால் அந்த எண்ணூர் பகுதியில் சேர்ந்த பொதுமக்களுக்கு இது வந்து தெரியலை. இந்த மாதிரி ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்துது அப்படிங்கிறது வந்து தெரிய வரல. அங்கே முழுக்க முழுக்க வந்து கட்சிக்காரர்கள் தான் வந்து பெரும்பான்மையாக வந்து இருந்தாங்க. அவங்களே வந்து முழுதாக அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய இருக்கைகளை முழுசாகவே வந்து அவங்க வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. பொதுமக்கள் அதுக்கு பிறகு தாமதமாக தெரிந்து வந்த பொதுமக்களுக்கு வந்து அங்கே உள்ளார உட்கார்றதுக்கு இடம் இல்லை, இருக்கைகள் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து உள்ள அனுமதி இல்லைன்னு சொல்லி பல பேரை வந்து நிராகரிக்கப்பட்டுட்டாங்க. அப்போ பொதுமக்களே இல்லாத அளவுக்கு வந்து ஒரு கருத்து கேட்பு கூட்டம், பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம், ஆனால் பொதுமக்களே அங்கே இல்லை. இதுதான் வந்து முதல் தவறு. ரெண்டாவது தவறு என்ன அப்படின்னா, அந்த அந்த கூட்டத்தை வழிநடத்த வேண்டியவர்கள் வந்து அரசு அதிகாரிகள். ஆனால் நம்ம அந்த இதை பார்த்தாலே முழுசாக அந்த நடவடிக்கைகள் முழுசாக அங்கே நடந்த நிகழ்வுகள் ஃபுல்லாக முழுசாக பார்க்கும்போது முழுக்க முழுக்க அங்கே இருக்கிற ஆளும் தரப்பினர் அவங்கக்கிட்ட தான் அந்த மைக் இருந்தது. அவங்க தான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது, யாரை பேச அனுமதிக்கணும், யாரை முன்னாடி அனுப்பிக்கணும், யாரை பின்னாடி அனுப்பிக்கணும், யாருக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கணுங்கிறது முதற்கொண்டு அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் முழுக்க முழுக்க அந்த கூட்டம் நடந்தது. ஆக மொத்தத்தில் இது வந்து ஒரு அரசுனுடைய இதோட நிகழ்வாக இல்லாமல், கருத்து கேட்பு நிகழ்வாக இல்லாமல், ஒரு கட்சிக்காரர்களுடைய ஏற்பாடு நடந்த ஒரு சடங்கு மாதிரி அது வந்து செயல்பட்டது. அதுதான் அதில் நடந்தது. முதல்ல நீங்கள் வந்து அவங்களை கூப்பிட்டாங்க, அப்புறம் போய் ரொம்ப நேரம் காத்திருந்தீங்க, ரொம்ப நேரம் காத்திருந்தா பேசுனீங்க. ஏன் அவ்வளோதான் காத்திருக்க வேண்டிய தேவைப்பட்டுச்சு? இது போன்ற ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இதுக்கு. என்னுடைய பேர் அழைக்கப்பட்டோன்னே நான் வந்து முன்னாடி அங்கே போயிட்டேன். ஆனால் அது எதனாலேயோ என்னுடைய கொடுத்த பட்டியல் பேர் படிச்சிடுறாங்க. படிச்சிட்ட பிறகு இங்கிருந்து ஒரு சமிகை மாதிரி வருது அவங்களுக்கு. உடனே அவங்க வந்து நம்மளை கூப்பிட்ட அந்த காகிதத்தை, நம்ம பேர் எழுதி வச்சுக்கிற காகிதத்தை பின்னாடி தூக்கி வச்சுட்டு அடுத்த பேர்களை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வேணும்னே திட்டமிட்டு நம்மளை அங்கே வந்து காக்க வைக்கிறோம். ஏன் இங்கே நிற்கிறீங்க, திரும்பி போங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போ நாம் வந்து என்ன சொல்லணும்னா, என் பேரை கூப்பிட்டதுனால தான் நான் இங்கே வந்து நின்னேன், என்னுடைய பேர் வந்து நீங்கள் அழைச்சிங்க அதனால் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி போகலை, நான் அங்கேயே நின்றுட்டேன். அதனால தான் அவங்க வந்து ஒரு 2-3 பேரை விட்டுட்டாவது எனக்கு வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பே கொடுத்தாங்க.
இது வந்து எனக்கு மட்டும் நடக்கலை. அவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு எதிராக சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இதை மாதிரி வந்து ஒரு அலக்கழிச்சு அப்புறம் தான் அவங்கள வந்து பேச வச்சாங்க. அங்கே வந்து மற்றவங்கள பேச விடாமல் தடுக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு யுக்தியை கையாண்டாங்க. மண்ணின் மைந்தர்கள் தான் பேசணும் அப்படின்னாங்க. மண்ணின் மைந்தர்னா தமிழ் மண்ணுக்கு மைந்தானவர்கள் யார் வேணாலும் பேசலாம். ஆனால் அவங்க வந்து மொழிவழி தேசியம் அப்படின்னு இல்லாமல் பிராந்தியவாதம் போல் இந்த திருவத்தூரை சேர்ந்தவங்க எண்ணூரை சேர்ந்தவங்க மட்டும்தான் பேசணும், மற்ற ஊருக்காரங்க பேசக்கூடாது அப்படிங்கிற ஒன்றை வச்சாங்க. இதுவே வந்து ஒரு பெரிய நகைச்சுவை என்னென்னா, இவர்களுக்கு வந்து சுற்றுச்சூழல் சம்பந்தமான போதுமான சிந்தனை வந்து இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இதை காட்டுது. இப்போ திருவொற்றூருக்கு அருகாமையில் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. கப்பல் மோதிரத்தில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. அதில் அண்ணன்லாம் கூட அங்கே வந்து பார்த்தாங்க அந்த இதெல்லாம். ஆனால் அதனுடைய பாதிப்பு, கடலில் விழுந்த அந்த எண்ணெயோட பாதிப்போட பரவல் வந்து புதுச்சேரி வரைக்கும் இருந்தது. அப்போது வந்து அது மண்ணின் மைந்தர்னு அப்போ நம்ம பேச முடியாதுல்ல. காற்றுக்கு என்ன வேலி, கடலுக்கு என்ன மூடிங்கிற மாதிரி தானே. இப்போது திருவொற்றூரில் வந்து ஒரு வாயு கசிவு ஏற்படுது. திருவொற்றூர் சுற்றி வந்து நம்ம ஏதாவது வேலி வச்சுருக்கோமா, காற்று இதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது 20 கிலோமீட்டருக்கும் போகலாம், 30 கிலோமீட்டருக்கும் போகலாம். 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டராக பல தொகுதிகள் வந்துடும். இது ஒன்று. இது இல்லாமல் சட்டமே என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் இதை பற்றின அறிவு இருக்கிறவங்க கண்டிப்பாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கு இது சம்மந்தமான இது இருக்கும், அறிவு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மக்களின் மேல் நலன் கொண்டவர்களும் இது சம்பந்தமான கருத்துக்களை சொல்லுவாங்க. அவங்க எங்கேருந்து வேணால் வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து எதுக்காக வராங்க அப்படின்னா, அவர்களுக்கு இப்போ எல்லா பொதுமக்களும் வந்து இது சம்பந்தமான தகவல்களை திரட்டி இதில் இருக்கிற கெட்டது எது நல்லது எதுன்னு வந்து சொல்ல தெரியாது. அப்போ அவர்கள் தான் வந்து மக்களுக்கு அறிவூட்டக்கூடியவர்கள், அவர்கள் தான் இதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து சொல்லக்கூடியவர்கள். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதை போன்றவர்களை வந்து அனுமதிக்காமல் இருக்கிறதுக்காக, தடுக்கிறதுக்காக இந்த மண்ணின் மைந்தர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து போலியா, இது வந்து ஒரு இதெல்லாம் இல்லை, இவங்க வேணும்னே இவர்களை வந்து நிராகரிக்கணும், இந்த மாதிரி வரவங்களை வந்து தடுக்கணுங்கிறதுக்காக திட்டமிட்டு அந்த வார்த்தையை வந்து அங்கே பயன்படுத்துகிறாங்க, மண்ணின் மைந்தர்கள் தான் அப்படின்னு. சட்டமும் வந்து மண்ணின் மைந்தர்கள் தான் இதில் கருத்து கேட்பில் கலந்துக்கணும்னு சொல்லலை. சூழியல் பிரச்சனையும் வெறும் மண்ணின் ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்துக்குள்ளே தான் இருக்கணும் வரணும்னு யாரும் தடை போட முடியாது. அவர்களுக்கு ஒரு குறுகிய மனப்பான்மை, காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த மாதிரியான வார்த்தைகளை அவங்க அங்கே பயன்படுத்துகிறாங்க. மண்ணின் மைந்தர் அப்படின்னு இவங்க சொல்கிறத வந்து நம்ம அப்படியே பேசணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம எவ்வளோ கேள்விகள் கேட்க முடியும். இப்போ அது வந்து அந்த விமர்சனங்கிறது வந்து இருபக்க கத்தி மாதிரி தான். நம்மளை வந்து அவங்க தீட்டுனாங்கன்னா அது அவங்களுக்கும் தான் இதுவாகும். இப்போ நாம் அந்த கேள்வியை திருப்பி அவங்களுக்கு கேட்குறோன்னு வச்சுங்களேன். திருவாரூரில் வந்து பிறந்த ஐயா கருணாநிதி அவர்கள் எப்படி வந்து சென்னையில் நின்னார் அப்படின்னு கேட்டால் அவங்களால பதில் சொல்ல முடியுமா? அது மாதிரி வேளச்சேரியில் வந்து இருக்கிறவர் எதுக்கு குளத்தூரில் வந்து இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஏன் வந்து நின்னாருன்னு சொன்னால் அவங்களால சொல்ல முடியுமா? இல்லை குளத்தூரில் இருக்கவங்க வந்து நாங்கள் மண்ணின் மைந்தர் ஏன் இங்கே வந்து நிற்கிறீங்க கேட்க முடியுமா? இதெல்லாம் விட்டுடுவோம். இவர்கிட்ட நேரடியாக ஒரு கேள்வி கேட்போம். நாளைக்கே வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களோ இல்லை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ திருவொற்றூரில் வந்து நான் நிற்க போகிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா மண்ணின் மைந்தர் தான் நீங்கள் அப்போ பேசுவீங்களா? அந்த இது உங்ககிட்ட இருக்கா? அதாவது இது மாதிரி வந்து சும்மா பேசணுங்கிறதுக்காக பேசுகிறது இதெல்லாம். திருவொற்றூரை பொறுத்த வரைக்குமே, சென்னையை பொறுத்த வரைக்குமே கூட பெரும்பாலான மக்கள் வந்து போன தலைமுறையிலையோ இந்த தலைமுறையிலையோ புலம்பெயர்ந்தவர்கள் தான். அதனால் இந்த மண்ணின் மைந்தர் அப்போனா மண்ணின் மைந்தர்கள் மட்டும் ஓட்டு போட்டால் போதுமா உங்களுக்கு? போன தலைமுறையில் வந்தால் வெள்ள காலத்தில் வெளியூர்காரங்க நிவாரணம் கொடுத்தா வாங்க மாட்டாங்களா? ஆமாம். இதை மாதிரி அது வந்து ஒன்று ஒரு அர்த்தமற்ற பேச்சு அது. இதை வந்து வேணுக்கும்னே இதை தான் சொல்கிறேனே, வேணுங்கன்னே பயன்படுத்துறது இந்த வார்த்தையை. அவங்க வந்து வேணுக்குன்னே யாரையோ ஒருத்தரை வந்து மனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டு அந்த பேரை வந்து பயன்படுத்தாமலே இதை மட்டும் சொன்னால் வந்து அவர்களுக்கு பாதிப்பாகும் அப்படின்னு. நான் வந்து பிறந்து வளர்ந்தது திருவொற்றூர் தான். ஆனால் எங்களுக்கு பூர்வீகம் வந்து நாகப்பட்டினம். அதே மாதிரி இப்போ மண்ணின் மைந்தர்னு பேசுகிறாங்கல்ல, இவங்கெல்லாம் பிறந்து வளர்ந்தது என்னவோ வந்து திருவொற்றூர் தான். ஆனால் இவங்களுக்கு பூர்வீகம் பூம்புகார். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பூர்வீகம் உண்டு. திருவொற்றூருக்குள்ளார மண்ணின் மைந்தர்கள் ஏற்கனவே இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அவர்கள் உண்மையிலேயே வந்து அதிகாரம் பெறாமல் இருக்கிறாங்க. புலம்பெயர்ந்து வந்தவங்க தான் அதிகாரம் பெற்றிருப்போம். அப்படி சென்னையோட பூர்வீக குடியில் வந்து சென்னையில் எங்கே இருக்காங்க? அது நமக்கு அதுவே கேள்வி. உண்மையிலேயே வந்து மண்ணின் மைந்தர்கள் வந்து அவங்க தான்.
அவங்க வந்து எங்கேயோ இருக்காங்க. கல்லுக்குட்டிலையும் ஆமா, செம்மஞ்சேரியும். பாவம். நாம வந்து சொல்றது வந்து என்னன்னா, இந்த வார்த்தையே வந்து இவர்கள் ஸ்டாலினுக்கோ, உதயநிதிக்கோ பயன்படுத்துவார்களா? பயன்படுத்த முடியாதுன்னா, அதை எந்த தலைவருக்கும் நீங்க பயன்படுத்த முடியாது. ஒரு கட்சி தலைவர்னா, தமிழகம் முழுக்க ஒரு கட்சி தலைவர் தான். நீங்க வந்து நாங்க தான் இங்க ஹீரோ, நல்லதுனாலும் கெட்டதுனாலும் நாங்க தான் செய்வோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நல்லதுனாலும் கெட்டதுனாலும் எங்களால முடிஞ்சதையும் நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். உங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கு. நீங்க வந்து உங்ககிட்ட பணம் இருக்கு. நீங்க பெரிய அளவுல செய்றீங்க. அதே இதை வந்து எங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இல்லாத போது எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாளைக்கே வந்து இப்போ வந்து சேப்பாக்கம்ல இவர் நின்றுருக்காரு. குளத்தூரில் வந்து ஸ்டாலின் ஐயா நின்றுருக்காரு. இப்போ இவங்க வந்து 24 மணி நேரமும் அங்கேருந்து வேலை செய்வாங்களா? அந்த தொகுதியில் அங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள் நிச்சயமாக அதை கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரியே ஒருவேளை அண்ணன் வந்து நின்று இருந்தாலும் அவருடைய பிரதிநிதியாக நாங்கள் அங்கே தானே இருக்கோம். நாங்கள் மண்ணின் மைந்தர் தானே. நாங்கள் அங்கே தானே இருக்கோம். நாங்கள் செய்வோம்ல. இந்த மாதிரியான ஒரு அடிப்படை அறிவற்ற கேள்விகளை வந்து தவிர்க்கிறது அவங்களுக்குலாம் நல்லதுன்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ணன் சீமானர்கள் வரத்துக்கு முன்னாடி வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளை வந்து பேச விடாமல் தடுத்தாங்க. உங்களையே வந்து நிற்க வச்சாங்க. ஆனால் அண்ணன் வந்த பிறகு வர்றப்ப கொஞ்சம் பேர் கூச்சல் போட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கேபிபி சங்கர் சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவர் அதிகாரிகளை தவிர்த்துட்டு அவரே நிகழ்ச்சி நடத்துவது போல நடத்தினார். ஆனால் அண்ணன் வந்த பிறகு அவர் பொட்டி பாம்பாக அடங்கிட்டார். இன்னும் சொல்ல போனால் அண்ணனை பேச அவரே வழிவிட்டார். அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெளியூர்காரங்க பேசக்கூடாது அப்படிங்கிறது போல வாதங்களை வச்சவர் அதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக அமைதியாயிட்டார். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அண்ணன் வந்து ஒரு தமிழ்நாட்டின் தலைவர். என்னதான் இவர் வந்து சங்கர் அப்படின்றவர் வந்து எங்களுடைய பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் ஒரு தமிழ்நாட்டுடைய தலைவரை அப்படி வந்து இவங்களால இது பண்ணிட முடியாது, கையாள முடியாது. அந்த மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். அதில் தான் அவர் வந்து ஏன்னா இவரை மாதிரி வந்து ஒரு பேச்சாற்றலோ இதுவோ வந்து அவங்க யாருக்குமே இருக்க போகிறதில்ல. இந்த பேச்சாற்றலை வச்சு தான் அங்கே கத்துனவங்களை கூட வந்து தன்னுடைய பேச்சாற்றலால் தான் இவரே நிப்பாட்டிட்டார். அவங்கெல்லாம் வந்து அவங்களோட எண்ணம் என்னென்னா முழுக்க பேசவே விடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் திட்டமிட்டு கொண்டு வரப்பட்டவர்கள். அவர்கள் கூட ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு அவங்க அமைதியாயிட்டாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு இவர் வந்து பேச ஆரம்பிச்சோன்னா இவர் கருத்துக்களை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே, கேட்க மாட்டார். அந்த மாதிரியான ஒரு ஆளுமை இருக்கும்போது இவரெல்லாம் எந்த இது அவர் பாட்டுக்கு வேற வழி இல்லை அவருக்கு. அந்த இடத்துல அதுதான் வேற வழி இல்லை. ஆனால் அண்ணன் போன பிறகு வெளியேறின பிறகு அதுக்கும் பிறகு பேசிய திமுகவோட நிர்வாகிகள் வந்து இந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி பொதுக்கூட்டம் மாதிரி அப்புறம் வந்து நாங்கள் வந்து அரிசி போட்டோம் 2 படி அரிசி போட்டோம்னு சம்மந்தமே இல்லாமல் நமக்கு பதில் சொல்கிற மாதிரி பேசினாங்க. ஆமாம், அது இப்போது ஒரு இடத்தை வந்து அண்ணன் வந்து அந்த இடத்த வந்து அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார தன்னுடைய ஆளுமையினால் ஆளுமையினால் அவருக்கு வந்து கொண்டு வந்துடுறாரு. அவர் போன பிறகு தான் இவங்க உணர்றாங்க, ஐயோ இது முழுக்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து அந்த சமப்படுத்தணும், அதை ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வேகமாக நம்மளை எதிர்க்கிறோங்கிற பேரில் வந்து சாதாரண மேடை பேச்சாளர்களாக இவங்க மாறிட்டாங்க. அங்கே கருத்து கேட்பு கூட்டமாக அது ஆகாமல் ஒரு மேடை பேச்சு மாதிரி நமக்கு வந்து நாங்கள் தான் இங்கே வந்து ஹீரோ, நீங்கள்லாம் வந்து வெளியிலேருந்து வந்தவங்கலாம் ஹீரோ இல்லை இப்படினாங்க. தமிழ்நாட்டுக்கே சீமான் தான் ஹீரோன்னு அவங்களுக்கு தெரியல வேணும்னே சொல்கிறது என்னென்னா, இப்போ இவங்க ஹீரோ அப்படின்றது என்ன, யார் ஹீரோ அப்படின்னு இருக்குல்ல, இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து செய்கிறவன் வந்து ஹீரோ கிடையாது. யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை நிகழ்த்தி காட்டுறவன் தான் ஹீரோ. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் ₹1 பணம் கொடுக்காம கோட்டரோ பிரியாணியோ கொடுக்காம நேர்மையாக தேர்தலை எதிர்கொண்டு 36 லட்சம் வாக்குகளை வாங்கின அண்ணன் தான் ஹீரோ. இவங்க எல்லாரும் வந்து என்ன வழக்கமாக எல்லாரும் செய்கிற பணம் கொடுக்குறாங்க, வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்க, வந்து எல்லா தில்லுமுள்ளு வேலைகளும் தேர்தலில் செய்கிறாங்க, செஞ்சு ஜெயிக்கிறாங்க. நீங்கள் என்ன ஹீரோ? நீங்கள் ஜீரோ. ஏன்னா ஏற்கனவே எல்லாரும் செய்கிற வேலையை நீங்கள் செய்கிறீங்க. நாங்கள் தான் ஹீரோ, அவ்வளோதான் அவங்களுக்கு நம்ம சொல்லணும். எண்ணூர் திருவொற்றியூர் பக்கத்தில் வந்து இந்த கருத்து கேட்பு கொடுத்ததுக்கு பிறகு அங்கே மக்கள்கிட்ட என்ன மாதிரி எண்ண ஓட்டம் இருந்துச்சு? இந்த அண்ணன் வந்து பங்கேற்று பேசிட்டு போனாங்க, இது மாதிரி எடுத்து வச்சாங்கிறது பிறகு மக்களுக்கு தெரிஞ்ச பிறகு மக்கள் என்னவாறு இதை எடுத்துக்கிட்டாங்க? எண்ணூர் பகுதியில் இருக்க பெரும்பான்மை மக்கள் வந்து இதை வந்து வேண்டான்னு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க.
அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இப்படி ஒரு கருத்து கேட்பு கூட்டம் வந்து நடந்தது எங்களுக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா நாங்களும் வந்து பேசியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பான்மையோட மக்களோட மனநிலை இருக்குது. எல்லாருமே வந்து இன்னொரு கூடுதலாக இப்போ சமீபமாக ஏற்பட்ட அந்த கோரமண்டல் வாயு கசிவுக்கு பிறகு மக்களுக்கு ஓரளவுக்கு வந்து சுற்றுச்சூழல் மேலே வந்து முன்னாடியை விட இப்போ அது கொஞ்சம் கூடுதலான விழிப்புணர்வு இருக்குது. அதனால் பெரும்பான்மையான மக்கள் எதிர்க்கிறாங்க. அண்ணன் வந்து பேஸ்ட் பண்ணது அண்ணன் குடித்தானே, ஏன்னா அதே திருவொற்றியூரில் அண்ணன் கடந்த முறை போட்டி போட்டாங்க. அந்த அங்கே வந்து வெற்றியை பெறாத அண்ணன் வந்து மக்களுக்காக நிற்கிறாங்க. அங்கே வெற்றியை பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் வந்து மக்களுக்கு விரோதமாக நிற்கிறாரு. அப்போ இந்த இடத்துல வந்து அண்ணன் வந்து பேஸ்ட் பண்ணது அது குறித்தான மக்களோட எண்ண ஓட்டம் வந்துச்சு. பொதுவாக இவங்களுக்கு வந்து இந்த ஆளும் தரப்பு திமுக தரப்பு வந்து என்ன நடந்தது இந்த கோரமண்டல் விஷயத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் வந்து மக்கள் முன்னாடி வந்து அம்பலப்பட்டு தான் நிற்கிறாங்க. வந்து நிறுவனங்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அதை வந்து ஊர்களுக்கு கொடுத்து அதை வந்து அவங்கள வந்து அதன் மூலமாக வந்து எந்த விதமான எதிர்ப்பும் வந்து வரக்கூடாதுங்கிற மாதிரியான பல தகுடுத்தங்கள் வேலைகளை வந்து இவங்க செஞ்சாங்களே தவிர மக்களுக்கு ஆதரவாக இவங்க நிற்கவே இல்லை அப்படின்றத வந்து சாதாரண மக்கள் எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மளையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. நாம் வந்து அவர்களுக்கு கோரமண்டல் விஷயத்தில் நாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்க முடியுமோ அந்த மக்களோட மக்களாக நம்ம நின்னோம். ஆனால் இவங்க வந்து முழுக்க முழுக்க பணத்துக்காக நின்று வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அது சாதாரண ஒரு விஷயம் மாதிரி இப்போ ஆயிடுச்சு. இதே தான் இப்போ வரப்போகிற இதில் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து இயல்பாக தெரியுது. அதில் வந்து அந்த கூட்டத்தை தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினங்கிறதால அப்படி நினைக்கலாம். ஆனால் வந்து இந்த எண்ணூரில் வந்து அனல்மின் நிலைய விரிவாக்கம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு ஆதரவு நிலைப்பாட்டை ஏன் எடுக்கிறாங்க? அங்கே அனல்மின் நிலைய விரிவாக்கம் கொண்டு வரது மூலமாக கேபிபி சங்கர் போன்ற ஆட்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? பொதுவாக வந்து ஒரு நிறுவனம் வரப்போகுது அப்படின்னாலே வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு ஒன்று இது பண்ணுவாங்க. அதாவது கட்டும் பொழுதே ஒரு தொகை வந்து கொடுப்பாங்க. அது வந்து கோடிக்கணக்கான ரூபா. ஏன்னா இது வந்து 5400 கோடி ரூபா அளவுக்கு இப்போ வந்து இதோடைய வேலை திட்டம். அப்போ அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டு வரும். அதுவே வந்து கோடிகளில் வரும். இது ஒன்று. அந்த பகுதியை அந்த பகுதியை சார்ந்தவங்களுக்கு செலவு பண்ணணும், அது ஒன்று வரும். இதை பெற்றுக்கொண்டு இவர்கள் எப்படி செலவு செய்வார்கள் அப்படின்னு வந்து பொதுவாக எல்லாருக்குமே இது வந்து தெரியும். இதை வந்து மக்களுடைய பார்வைக்கே நம்ம அதை விட்டுடுவோம். நம்பர் 1. 2வது, அந்த கம்பெனிக்குள்ளார இருக்கிற கான்ட்ராக்டுகள் அதை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் வச்சுருந்தாங்க. அது ஏற்கனவே இயங்கி கொண்டிருந்த கம்பெனி தான். 2011 வாக்கில் வந்து இது வந்து நிறைய சிக்கல்கள் வந்ததுனால அதை வந்து நிறுத்திட்டு அதுக்கு பதில் தான் வந்து அந்த பக்கமாக வந்து இன்னொரு 2 விரிவாக்கம் செஞ்சாங்க. அதனால தான் நமக்கு வந்து இது கூடுதல் விரிவாக்கம் தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா போதுமான அளவு விரிவாக்கம் வந்து எண்ணூருக்கு அந்த சைடு வந்து கொற்றலை ஆற்றுக்கும் அந்த பக்கமாக வந்து நம்ம வந்து செஞ்சிட்டாங்க. இப்போ இது வந்து மறுபடியும் இந்த விரிவாக்கம் பண்ணுறதுக்கு யாருக்கு தேவைப்படுது அப்படின்னா அங்கே சில கான்ட்ராக்டர்கள் இருக்காங்க. அந்த கான்ட்ராக்டர்கள் மறைமுகமாக இவருக்கு யாருக்கு கொடுப்பாங்க பணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி இவங்களுக்கு தேவையான தனிப்பட்ட நோக்கம். அப்புறம் அங்கே இருக்க வேலை வாய்ப்புன்னு இவங்க சொல்கிற வேலை வாய்ப்பு அப்படின்றது என்னென்னா யாருக்கும் வந்து அங்கே வந்து அந்த கூட்டத்தில் அதிகப்படியாக வந்து தான் தரப்பை நியாயப்படுத்த அந்த அனல்மின் நிலைய விரிவாக்கம் வேணும்னு சொல்கிறப்ப திரும்ப திரும்ப பதிவு செய்யப்பட்ட வாதங்கிறது வந்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதான் சொன்னாங்க. இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே இந்த பவர் பிளான்ட்டுகள் வந்து இதுக்கு பக்கத்தில் இருக்கிற விரிவாக்கம் செய்த போதோ இல்லை அங்கே கட்டும்போதும் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது, இப்போ அங்கே இருக்கிற மக்கள் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே இது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை அப்படின்றது தெரியும். இது முழுக்க முழுக்க பொருளியல் சம்பந்தமான ஒரு விஷயத்துக்காகத்தான் இவங்க வந்து ஆதரிக்கிறாங்க. உண்மையிலே இவங்களுக்கு வந்து மின்சாரம் தான் தேவை அப்படின்னா இப்போ அந்த 5400 கோடி ரூபா சொல்கிறாங்க இல்லையா, வெறும் 5 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு 2 மெகாவாட்டு வந்து காற்றாலையில் வந்து நம்ம எடுத்துட முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 5400 கோடி ரூபாய்க்கு வந்து 1000 மெகாவாட்டுக்கு மேலே வந்து நம்ம வந்து சுற்றுச்சூழல் மாசு கெடாமலே நம்ம எடுத்துட முடியும். இதே தான் வந்து சூரிய சக்தியை வந்து பயன்படுத்தி பண்ணுறதுலையும் இதை விட இந்த காசுக்கு வந்து இதை விட அதிகமான மெகாவாட் மின்சாரங்களை நம்ம வந்து
சுற்றுச்சூழலுக்கு கேடு இல்லாமலே வந்து கொண்டு வர முடியும். ஆனால் இவர்களோட நோக்கம் தொடர்ச்சியான வருமானம். எப்படின்னா, இப்போ நிலக்கரி வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. நிலக்கரியை பயன்படுத்தும் போது தொடர்ந்து நீங்கள் நிலக்கரியை உள்ளே வாங்கணும். டன் கணக்கில் வாங்குறீங்க. ஒவ்வொரு நாளும் அதை நீங்கள் எரிக்கிறீங்க. அப்போது அந்த தேவையான அந்த எரிபொருளை வாங்குவதற்கு கமிஷன் கிடைக்கிது. இதுதான் இதில் வந்து ரொம்ப முக்கியமான இதுக்கு தான் இவங்க வந்து கண்டிப்பாக இது அனல் மின் நிலையம் வேணும்னு அவங்க நினைக்கிறதுக்கு காரணம், இந்த நிலக்கரியை இவர்கள் வாங்கணும். அதில் நடக்கிற கமிஷன் ஊழல் இதுதான் பிரதான காரணம். இல்லைன்னா இவங்க மாற்று வழிக்கு போயிடுவாங்களே. ஏன் இவங்க மறுபடியும் இந்த நிலக்கரிக்கே வராங்கன்னா இதுதான் காரணம். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த ஆட்சி வந்துட்டு கொஞ்ச நாள்லேயே வந்து செந்தில் பாலாஜி வந்து அங்கே இருக்கிற எண்ணூரில் இருக்கிற இந்த அனல் மின் நிலையங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு 2,30,000 டன்னுக்கு மேலே நிலக்கரி காணும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கை கொடுக்குறாரு. இவங்க மேல் வந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், 85 கோடி ரூபா அளவுக்கான நிலக்கரி இல்லை, வரல, கணக்கிலே இல்லை, திருடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி வந்து அப்போவும் அவர் மின்சார இதில் தான் துறை அமைச்சராக இருந்தார். அப்போ அவர் சொல்கிறார், அதற்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. இதுதான் இந்த நிலக்கரி இவர்களுக்கு தினமும் காசு. அந்த விஜயகாந்த் படத்தில் ஏதோ ஒன்று வரும் பார்த்தீங்களா, முட்டை, அந்த மாதிரி இது வந்து நிலக்கரி வந்து இவங்களுக்கு ஒரு தங்க இது போடுற வாத்து மாதிரி. அதனால தான் இவங்க இதை வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. நிறைவான கேள்வி, இந்த திட்டம் ஒருவேளை வந்து முன்னகர்த்தப்பட்டால் அதை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணால், நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகியாகவும் அந்த மண்ணின் மகனாகவும் உங்களோட எதிர்மனையும் கருத்து என்னவாக இருக்கும்? ஆமாம், ஏற்கனவே இந்த கூட்டத்தையே வந்து இது முறைப்படி நடக்கலை அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக அவங்க வந்து இதை முன்னெடுத்திருக்காங்க. இது முறைப்படி நடக்கலை அப்படின்னு. நாம் அங்கே வந்து ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், மக்கள் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் எல்லாத்தையும் நம்ம செய்வோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இதை வந்து வர விடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன எல்லாம் பண்ணணுமோ அதையெல்லாம் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும். நன்றி. நன்றி.